அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான மட்டன் கீமா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ வந்துட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நல்லா அதில் பொரிஞ்சு வந்துடட்டும். ஸோ இப்போ எண்ணெய் சூடானோடனே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது பொரிஞ்சு வரும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த ஆனியன் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கி வரணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து சாட்டே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கைமாவை வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கைமாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கைமாவையும் வந்துட்டு நீங்கள் வெங்காயத்துக்கூடே வந்துட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நமக்கு வதங்கி வந்திருக்கு. லைட்டாக அந்த கறியோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போனோடனே கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழம் அறுத்து வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா வேணால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு கறியோடு ஒன்றா சேர்ந்து லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தான் ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சும்மா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வரல, நல்லா பேக்கிங் மாதிரி தான் கொண்டு வரது. ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் தண்ணி சிந்தி உங்களுக்கு வந்துட்டு இன்னும் மசாலா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரியான ஐட்டத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் கூட பக்கத்தில் தான் லைக் பண்ணி